ஆல்ரைட் காம்ரேட்ஸ், ரன்னிங்க்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும்னு நீங்கள் சொல்லித்தரேன் வாங்க. நிறைய பேருக்கு நிறைய ரொட்டீன் இருக்கும். இதில் என்னோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெச்சிங்லேருந்து இறங்கிடுவோம். ஃபஸ்ட்டு தலையிலேருந்து ஆரம்பிக்கணும். கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் 5 இல்லை 10 ரெப்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸ்ட்ரெச்சிங் நம்ம ஏன் முதல்ல பண்ணுறோன்னா, நம்ம தூங்கி ஏஞ்சி வந்திருப்போம். ஸோ அப்போ மசில் எல்லாமே சோர்வாக இருக்கும், ரெடியாக இருக்காது. அதை முதல்ல ஸ்ட்ரெச் பண்ணி நீ இப்போது ரன்னிங்க்காக தயாராக போகிறடா, அதுக்கு தயார்படுத்துறது தான் அந்த ஸ்ட்ரெச்சிங்கு. புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டு வாருக்கு போகிறாங்க பார்த்தியா, அது மாதிரி தான் இந்த ஸ்ட்ரெச்சிங்கு. முதல்ல இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணவுடனே மசில்லாம் ஓகே தயாராக இருக்க போகிறேன்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வார்ம் அப்புன்னு சொல்லுவாங்க. அது ரன்னாகவும் இருக்கலாம், ஏபிசி எக்ஸசைஸாகவும் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ அது பண்ணிட்டு தான் ரன்னிங்கே பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெச்சிங் ஏன் பண்ணுறோன்னு புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து வாங்க, இப்போ நம்ம கையிலேருந்து ஆரம்பித்தோம். இது 4 ஆர்ம் ஸ்ட்ரெச்சு. இப்போ ஆல்ரெடி நான் பேசிட்டே இருப்பேன். இந்த ஸ்ட்ரெச்லாம் நீங்களே பார்த்து ஒரு வாட்டி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நான் பண்ணேன்னு இன்னொரு வாட்டி கூட பார்த்து தலையிலேருந்து வந்துடுங்க. இப்போ நம்ம கைக்கே வந்துட்டோம். தலையில் ஆரம்பித்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனு ரிஸ்ட்டுக்காக. அடுத்து யோசி ராஜா, வா 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 மறந்துட்டுக்கிறான். ஞாபகம் வந்துச்சு பையனுக்கு. செஸ்ட்டு ஸ்ட்ரெச்சிங். இப்போ ஐயோ நான் வாய் குளருது. இப்போ செஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். அடுத்து இப்புக்காக நான் ரெடி பண்ணுறேன். இப்போ ரொட்டேஷன் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ ரொட்டேஷனு ஃபார்வேர்டு பேக்வேர்டுன்னு சொல்லிட்டு கிளாக் வைஸ் ஒரு 5 வாட்டி, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 5 வாட்டி. இப் ஃப்ளெக்ஸஸ் ரொம்பவே முக்கியம் ரன்னிங்காக. அஞ்சு வாட்டி முன்னாடி பண்ணிட்டேன்னா இப்போ 5 வாட்டி பின்னாடி. 1 2 3 4 5. லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு. அடுத்து தைக்கு வர போகிறோம் நம்ம. இது வந்து ஹாம்ஸ்ட்ரிங்கு. காலை நான் தூக்கி நிற்கிறதால ஹாம்ஸ்ட்ரிங்கு காஃப்ஸ் ஒரே நேரத்தில் வரும். இப்போ ஹாம்ஸ்ட்ரிங் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணோன்னா, நான் தூக்கிக்கிற காலை கிரவுண்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே ஃபுல்லாக டோ கூட கீழே பட்டுருணும். அப்போ வெறும் ஹாம்ஸ்ட்ரிங் மட்டும்தான் ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி தூக்கி பண்ணியிருந்தீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங்கும் அண்ட் தென் காஃப்ஸும் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, அதை நீங்கள் பிடிச்சிட்டும் அப்படியே நிற்கலாம். இல்லைனா பிடிக்க முடியலனா என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ட்ரை பண்ணி போகணுங்க. அப்போ தான் லைட்டாக வார்ம் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அடுத்து வாடா, இப்போ நம்ம ஸ்குவாடுக்கு வந்துட்டோம், முன்னாடி வந்துட்டோம் தைக்கு. இந்த ஸ்ட்ரெச்சு மெயினாக பண்ணியே ஆகணும். ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் ஆகணும் அந்த ஸ்குவாட் மசில்ஸ்லாம். ஸோ பிடிச்சி நல்லா இழுங்க, பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்படியே ஒரே காலில் பேலன்ஸ் பண்ணி தொட ஆரம்பிங்க. அது இப்போ தொட முடியாது, அட்வான்ஸ் போக போக தான் தொட முடியும். அது தொட ட்ரை பண்ணுங்க. அப்போ தான் சிங்கிள் லெக் பேலன்ஸில் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து அப்படியே ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டோமா? ரைட். இப்போ அடுத்து இது மூஞ்சி தொடச்சிட்டு வரேன். இது ஆல்டர்னேட் சிட்டப்பு. இது வந்து தையிலேருந்து ஃபுல்லாகவே, தை காஃப்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு போடு. இந்த சைடு ஒரு 5, அந்த சைடு ஒரு 5. நான் நிறைய வந்து கட் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு எக்ஸசைஸ் நிறைய பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் ரெப்டேஷன் நான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே ஒரு 10 இந்த சைடு 10, அந்த சைடு 10 அப்படி போட்டு ஆக்டிவ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆக்டிவ் வார்ம் அப்பு, ஸ்ட்ரெச்சஸில் வராது. இது ஆக்டிவ் வார்ம் அப்பில் வரும் ஸ்ட்ரெச்சிங்க்கு அப்புறமா. நான் இப்போ அப்படியே ஆக்டிவ் வார்ம் அப்பு ஸ்ட்ரெச்சஸும் சேமாக தான் பண்ணுவேன். என் ஸ்டைல் இது. ஒரேடியாக அதுக்கு வேறு தனியாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து டோக்கு வந்துடும், நம்ம காஃப்ஸ்க்கு வந்துடுவோம். ஈல் வாக்கு, நல்லா காஃப்ஸ்லேருந்து எல்லா ஆங்கிளெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறது இது தான். அடுத்து பின்னாடி போகும்போது டோ வாக்கு. ஸோ டோ அப்படியே கடைசி நம்ம ஆங்கிள் ஸ்ட்ரெச்சுக்கு வந்துடுவோம். லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வெளியே. அப்புறம் ரொட்டேஷனு 5 வாட்டி கிளாக் வைஸு, 5 வாட்டி ஆன்டி கிளாக் வைஸு. ரைட்டு அப்படியே இந்த இடத்துல ஆப்போசிட் லெக்குக்கு வந்துடுவோம். கிளாக் வைஸ் 5 வாட்டி, ஆன்டி கிளாக் வைஸ் 5 வாட்டி. பின்னாடியே அப்படியே ஒரு கிளாக் வைஸ் 5 வாட்டி, ஆன்டி கிளாக் வைஸ் 5 வாட்டி டோக்காக. கடைசி ஸ்ட்ரெச்சை தூக்கி மேலே நிறுத்த போகிறாரு. நிறுத்திட்டாரு. ரைட்டு. இப்போ லெக் ஸ்விங்குக்கு வந்துடுவோம். ரைட் லெக்கில் ஒரு கரெக்டாக இப்பு லெவலுக்கு தூக்கி ஸ்விங் பண்ணோம். அதே மாதிரி பின்னாடியும் நல்லா போகணும். இந்த ஸ்விங்கில் தான் உங்களுக்கு ரன்னிங்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரைட் லெக்கில் ஒரு 10 இல்லை 15 கவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே லெஃப்ட் லெக்குக்கு வந்துடுங்க. இதுவும் ஒரு 10 இல்லை ஒரு 15 கவுண்ட்டு. இந்த லெக் ஸ்விங்கில் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண போகுது எல்லாமே. ஸ்ட்ரெச்சஸ்க்கு அப்புறம் இது பண்ணுறது. ஸோ ஸ்விங் பண்ணுங்கள்.
ஆம்ஸ்ட்ரிங்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அண்ட் தென் இதை முடிச்சிட்டுக்கப்புறம் நம்ம வந்து இன்சைடு ஸ்விங்குன்னு வரும். இப்போ நான் பண்ணுவேன் பாருங்கள். திரும்ப டே சீக்கிரம் பண்ணுறான். அதுக்குள்ளே இவன் வேற ஒருத்தன் டிங் டிங் டிங். இதெல்லாம் கொஞ்சம் சீனுக்கு நானே பண்ணுறது. ஆனால் இது வந்து எல்லாமே ரன்னிங், அந்த கால் தூக்கத்தை வந்து எல்லாம் ரன்னர்ஸ் பண்ணுறது தான். அடுத்து இந்த இன்சைடு வந்து ஸ்விங் வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் இந்த சைடு ஆம்ஸ்ட்ரிங் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ரைட், இதையும் ஒரு 10-15 கவுண்ட் முடிச்சுட்டு ஆப்போசிட் லெக்கில் வாங்க. அதையும் ஒரு 10-15 கவுண்ட் பண்ணுங்கள். நான் இதில் வீடியோவில் வந்து சும்மா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். 10-15 கவுண்ட் நானும் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் வீடியோவில் கம்மியாக காமிக்கிற அளவு தான். ரைட், அடுத்து இதுதான் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெச்சு. இந்த ஸ்ட்ரெச்சு மட்டும் எது பண்ணுறீங்களோ இல்லையோ இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃபுல் பாடி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். காஃப்ஸ்லேருந்து முதுகு, கை, செஸ்ட்டு எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ஸ்ட்ரெச்சை பறக்காமல் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக பண்ணிட்டேன், ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கு வந்துட்டோம். இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு. ஆம்ஸ்ட்ரிங் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். இதுக்கப்புறம் ஏபிசி எக்ஸசைஸ் பண்ணோம். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோ வேணும்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்காக இன்னொரு வீடியோ ரெடி பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் லைக் பண்ணிட்டு போங்க மை டியர் காம்ரேட்.